என்னடி பகல்லையே கனவு காண்ற? ஆஃப் பண்ணுடி. எஸ், வா வா போ வா. போ. ஏ ராகினி, மெயின் சுவிட்ச ஆஃப் பண்ணிட்டோம். நீ அயன் பண்ற மாதிரி நடி. சரியா? பார்த்து நடந்துக்கடி. நாங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறோம். என்ன? ஏய் ஜாக்கிரதை. ஜாக்கிரதை. வா வா. என்னக்கா? இரு இரு, வருவான். வருண் இப்ப கட்டைய கையில் எடுப்பான். ராகினிய கட்டி பிடிப்பான். ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுவும் நாம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். ஆமா. அம்மா, வருண் வராமா? வருண் பிளான் பண்ண மாதிரி நடக்கும். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எனக்கு ஷாக் அடிக்குது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, ஷாக் அடிக்குது. ஏன் அத்தா என்ன கொட்டுறீங்க? நானே ஷாக் அடிச்சு துடிச்சிட்டு இருக்கேன்ல. ஷாக் எப்படி அடிக்கும்? கரண்ட் தான் இல்லையே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இங்க பாரு, லைட் சுவிட்ச், ஃபேன் சுவிட்ச் எல்லாம் போட்டிருக்கு. ஆனா ஃபேனோட லைட் எரியல. இதுல இருந்தே தெரியல உனக்கு கரண்ட் இல்லைன்னு. அப்படின்னா எப்படி எனக்கு ஷாக் அடிக்குது? ஷாக் உனக்கு அடிச்சிருக்காது, எர்த்து தான் அடிச்சிருக்கும். எர்த்தா? ஆமா, இந்த அயன் பாக்ஸ் ரிப்பேர் ஆகி எர்த்து அடிச்சிட்டு இருக்கு. இதை மெக்கானிக் கிட்ட சொல்லி ரிப்பேர் பார்க்க சொல்லியிருந்தேன். இன்னும் பார்க்கல போல. அதான் அதை ஷாக்குன்னு நினைச்சிட்டேன். சரி சரி, ஷர்ட் அயன் பண்ணியா இல்லையா? இதுவே போதும், நான் பார்த்துக்கிறேன். போடி, இப்படி ஆயிடுச்சு. ராகினி, என்னடி இது? நம்ம பிளான் இப்படி சொதப்பிருச்சு. சொதப்பாம என்ன பண்ணோம்? மெயின் மோட் ஆஃப் பண்ண போனவங்க இங்க இருக்க லைட் சுவிட்ச், ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கோம்ல. அத முத பார்க்காம விட்டுட்டீங்க. அதான் உங்க பிளான் சொதப்பிருச்சு. போங்க, இனிமேயாச்சும் நல்ல பிளான் போட்டு பழகுங்க. ஐயோ மேகலா, என்னம்மா? இந்த அயன் பாக்ஸால நம்ம ராகினிக்கும் வருணுக்கும் ரொமான்ஸ் கிரியேட் ஆகும்னு நினைச்சேன். அது நடக்காம போயிடுச்சேடி. என்னது, மெயின் பாக்ஸ் ஓப்பன்ல இருக்கு. மெயின் சுவிட்ச் ஏர் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. சரி விடுமா. என்னாச்சு உங்களுக்கு? ரெண்டு பேரும் ஷாக் அடிச்ச மாதிரி நடிக்கிறீங்களா? நல்லா நடிங்க நடிங்க. நல்லா ட்ரைனிங் எடுங்க. நான் போய் சிப்ஸ் சாப்பிட்டு வந்துடுறேன். நல்ல வேலை, கட்ட ஒன்று இங்கே இருந்தனால உங்களை காப்பாற்ற முடிஞ்சது. ஐயோ, இல்லைன்னா உங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றி இருக்கவே முடியாது. அடியே
கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்ச கட்டையிலே நம்ம அடி வாங்கிட்டோமேடி. ஐயோ. சந்திரா. இது வந்துட்டேங்க. இந்தாங்க. அஞ்சலி என்ன பண்றா? முதலாளி வீட்டுக்கு போகணும்னு ரெடி ஆயிட்டு இருக்காளா? அஞ்சலி கோயிலுக்கு போயிருக்கா. என்ன கோயிலுக்கா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. இன்னைக்கு கோயில்ல ஒரு விளக்கு பூஜை இருக்கான். அங்க போய் விளக்கு போட்டு வரேன்னு போயிருக்காங்க. நாம முதலாளி வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்துருவாள்ல? கண்டிப்பா வந்துருவாங்க. யாரோட தயவும் எனக்கு தேவையில்லை. நான் தனி ஆளா சுயமா என்னால வாழ முடியும். என்னாச்சு கீதா? இறங்கி போய் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வா. நான் போல. நீ போய் அந்த டாக்குமெண்ட்ஸையும் என்னோட சர்டிபிகேட்ஸையும் எடுத்துட்டு வந்துரு. நானா? நான் போய் கேட்டா கொடுப்பாங்களா? அப்பாவை பார்த்து கேளு, கண்டிப்பா கொடுப்பாரு. அம்மா. ஹேய் நித்யா, வாமா. அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, உட்காரு. உட்காரு. நீங்க எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கேன். ஏய் போய் டீ எடுத்துட்டு வா. அதெல்லாம் வேணாம், சரிங்க. பரவாயில்லம்மா. எனக்கு டீல வேணாம். நான் இப்போ எதுக்கு இங்க வந்தேன்னா, சொல்லுமா, ஏன் தயங்குற? கீதாவோட படிப்பு சர்டிபிகேட்டும் அவ பேர்ல வாங்கின சொத்து டாக்குமெண்ட்ஸும் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அதை எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு கிளம்பிடுவேன். ஏமா அவளோட டாக்குமெண்ட்ஸை நீ ஏன் கேட்குற? அது கீதா தான்ப்பா கேட்டு வாங்கிட்டு வர சொன்னா. ஏன் அவளே இதை வந்து கேட்டு வாங்கிட்டு போக மாட்டாளா? அவ வெளியில தான் இருக்கா. என்ன அனுப்பி வாங்கிட்டு வர சொன்னா. ஓ வெளில தான் இருக்காளா? அவளையே வந்து வாங்கிட்டு போக சொல்லு. அப்பா சொல்லிட்டேன்ல நித்யா, போ போய் அவளை வர சொல்லு. ஏய் என்னாச்சு? டாக்குமெண்ட்ஸ் தர மாட்டேன்ட்டாங்களா? ஆமா, அப்பா உன்னை வந்து வாங்கிக்க சொன்னாரு. ஏய் சண்டை எதுவும் போட்டுறாத. கீதா கோவமா உள்ள போறா. கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். என்ன பண்ணலாம்? சரி போட்டு கேட்போம். அம்மா, என்னோட சர்டிபிகேட்ஸும் என் பேர்ல வாங்கின சொத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். எடுத்து தரியா? என்னம்மா அமைதியா இருக்க? எல்லாம் பீரோல தானே இருக்கு. அப்ப நானே எடுத்துக்கிறேன். ஏய் கீதா, கீதா. சந்திரா இரு, பொறுமையா இரு. கீதா நில்லு. அதையெல்லாம் எடுத்த இடத்துல வச்சுட்டு நீ கிளம்பு. முடியாதுப்பா, எனக்கு இது வேணும். பெத்த அம்மா வேணாம், அப்பா வேணாம், மகங்கிற உறவு வேணாம், ஆனா இதெல்லாம் மட்டும் வேணும். அப்பா, என்னை கோவப்படுத்தாதீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் அமைதியா இருக்கேன்.
உன்னாலதான் எனக்கு உடம்பு சரியில்லாம போனதே. முதல்ல அதை என்கிட்ட கொடு. என்னங்க அவ போட்டுங்க, விடுங்க. நீ சும்மா இரு சந்திரா. இதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு இவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன் இல்ல? இது நான் படிச்சு வாங்கின சர்டிபிகேட்ஸ். இது என் பேர்ல வாங்கின ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ். இத கொண்டு போறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ சுயமா சம்பாரிச்சு அந்த காசுல படிச்சு பட்டம் வாங்கினியா? நீ சுயமா சம்பாரிச்சு அந்த காசுல இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினியா? நான் சுயமா சம்பாரிச்சு இந்த சொத்தை வாங்கினேன். இத சொந்தம் கொண்டாட உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்பா, அந்த டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட கொடுங்க. அத பிளட்ஜ் பண்ணி தான் நான் டெண்டருக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். ஓ, வருண் மாப்பிளையை எதிர்த்து பிசினஸ் பண்றதுக்கு நான் வாங்கி கொடுத்த சொத்து வேணுமா? கொடுக்க மாட்டேன் போ. அது இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். கொடுங்கப்பா, இல்ல, கொடுங்க. முடியாது. ஏய், கொடுங்க சொல்றேன். கொடுக்க முடியாது. கீதா, முதலாளி குடும்பத்தை எதிர்த்து நீ பழி வாங்கணும்னு துடிப்ப, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணமா? முதலாளி முதலாளின்னு உங்களோட கேவலமான சென்டிமெண்ட்டுக்கு நீங்க அடிமையா இருக்கிறதுனாலதான் அஞ்சலியுடைய வாழ்க்கையும் கெடுக்க பாக்குறீங்க. இப்போ ஏன் எதிர்காலத்தை அழிக்க போறீங்களா? வருண் மாப்பிளையை எதிர்த்து டெண்டர் எடுக்கிறதா உன் எதிர்காலம்னா அதை நான் அழிச்சே தீர்வேன். இதுக்கு மேல நீ இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. வெளியில போ. டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க, நான் போயிட்டே இருக்கேன். இது இல்லாம நீ போக மாட்ட, அப்படிதானே? ஆமா. அப்ப ஒண்ணு செய். வருண் மாப்பிளையை எதிர்த்து நீ டெண்டர் எடுத்தல, அதை இப்பவே வாபஸ் வாங்கு. இதெல்லாம் உனக்கு கொடுத்துறேன். என்ன? ஏன்பா டெண்டரையும் இதையும் லிங்க் பண்ணி பேசுறீங்க? இப்படி நெருக்கடி கொடுத்தா நான் டெண்டரை வாபஸ் வாங்கிடுவேன்னு நினைச்சீங்களா? இல்லப்பா, நான் எடுத்த டெண்டர் எடுத்ததுதான். அது உங்களுக்காகவோ யாருக்காகவோ நான் வாபஸ் வாங்க மாட்டேன். ஏ கீதா, அம்மா சொல்றது கேளு. நீதான் டெண்டர் எடுத்தங்கிற விஷயம் இன்னும் சம்மந்தி வீட்டுக்கு தெரியாது. அது தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால அப்பா சொல்ற மாதிரி டெண்டரை வாபஸ் வாங்கிடு. என்னமா பிரச்சனை வரும்? மிஞ்சி மிஞ்சி போனா அஞ்சலியோட மேரேஜ் நிறுத்துவாங்க, அவ்வளவுதானே? என் தங்கச்சி அங்க மருமகளா போகாம இருக்கிறது எவ்வளவோ நல்லது. அவளுக்கு நானே ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சீ, வாய மூடு. அஞ்சலியோட கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, யோகிதையும் கிடையாது. என் கண்ணு முன்னாடி நிக்காத, வெளியில போ. போறேன்பா, போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என் பேர்ல வாங்கின ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை நீங்க புடுங்கி வச்சுக்கிட்டதுனால நான் டெண்டரை எழுந்துருவேன் மட்டும் நினைக்காதீங்க. எப்படியாவது பணத்தை புரட்டி அந்த வருணை தோக்கடிப்பேன். அவனை நடு தெருவுக்கு கொண்டு வருவேன். இதை நான் நடத்தியே காட்டுவேன். என்னங்க இவ இப்படி பண்றா? டேய் சேகர், நீ யோகக்காரன்டா. அஞ்சலியோட மேரேஜ் நிறுத்துறதுக்கு ஹல்வா சாப்பிட்ற மாதிரி ஒரு மேட்ரு கிடைச்சிருக்கு. டெண்டர் எடுத்த கீதா அஞ்சலியோட அக்கான்ற உண்மையை போட்டு உடைச்சா இந்த மேரேஜ் க்ளோஸ். கார்த்தி, ஜவுளி கடைக்காரங்களை இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? எத்தனை மணிக்கு வராங்க இங்கே? இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்ப்பா, இன்னொரு 2 ஹவர்ஸில் இங்கே இருப்பாங்க. எதுக்கும் ஃபோன் பண்ணி இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்க. கேசவன் ஃபேமிலி வந்து இங்கே வெயிட் பண்ணக்கூடாதுலப்பா. சரிப்பா, அப்படிலாம் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன். தாத்தா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பட்டு புடவை சாரீஸ்லாம் வரப்போதாமே. ஆமாட்டா செல்லக்குட்டி,
இன்னைக்கு ஒரு ஜவுளி கடையில இருந்து நிறைய பட்டு புடவைங்க நம்ம வீட்டுக்கு வரப்போகுது. அதெல்லாம் எதுக்கு தாத்தா நம்ம வீட்டுக்கு வருது? உன்னுடைய வருண் சித்தப்பா இருக்கான்ல, அவனுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் நடக்க போகுது. அவனை கட்டிக்க போற சித்தி இருக்காங்கல்ல, அவங்க இன்னைக்கு வர போறாங்க. அவங்க கல்யாணத்துக்காக தான் பட்டு புடவைல நம்ம வீட்டுக்கு வருது. ஓ தாத்தா, அன்னைக்கு ஒண்டே நம்ம வீட்டுக்கு ஒரு சித்தி வந்தாங்கல்ல, அவங்க தானே டுடே வர போறாங்க. கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேன் செல்லம். அந்த சித்தி தான் இன்னைக்கு இங்க வர போறாங்க. அப்படின்னா தாத்தா, இன்னைக்கும் வருண் சித்தப்பாவும் அந்த சித்தியும் ரூம்குள்ள போவாங்க, டோர் லாக் ஆயிரும். சரி, நீ போய் எல்லாம் எடுப்போம். வருணுக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் நடக்க கூடாது. என் பொண்ணு ராகினி கழுத்துல தான் வருண் தாலி கட்டுவான். நீங்க இப்ப சிரிக்கிறதெல்லாம் வெறும் சிரிப்பா போயிடும். ஹலோ ஆண்டி, நான் சேகர் பேசுறேன். தெரியும், உன் நம்பரை பந்தக்கால் நடுற அன்னைக்கே நான் வாங்கி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, இப்ப என்ன விஷயமா ஃபோன் பண்ணிருக்க? ஆண்டி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அது சந்தோஷமான விஷயமா இல்ல ஷாக்கான விஷயமா ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. முதல்ல நீ விஷயத்த சொல்லு. அது சந்தோஷமான விஷயமா இல்ல ஷாக்கான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். வருண் போட்ட டெண்டர் எதிர்த்து ஒரு பொண்ணு டெண்டர் போட்டாலே, அது தெரியுமா உங்களுக்கு? தெரியும். வருணை எதிர்த்து டெண்டர் எடுத்திருக்கா. வருண் கிட்ட திமிராவும் பேசியிருக்கா. எங்க ஃபேமிலியவே அழிப்பேன்னு சவாலும் விட்டுருக்கா. அவ யாருன்னு தெரியல. அவ யாருன்னு தெரிஞ்சதுன்னா இருக்கு அவளுக்கு கச்சேரி. அந்த பொண்ணோட பேர் சொல்லட்டுமா? அவ பேர் கீதா. கீதாவோட அப்பா அம்மா பேர் சொல்லட்டுமா? கேசவன் சந்திரா. ஆமா ஆண்டி, வருணுக்கு பொண்ணு பாத்தீங்களே, அந்த அஞ்சலியோட கூட பிறந்த அக்கா தான் கீதா. அஞ்சலியோட அப்பா அம்மா தான் கீதாவோட அப்பா அம்மா. எனக்கே இப்போதான் இந்த விஷயமே தெரிஞ்சது. உடனே ஃபோன் போட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். உங்க ஃபேமிலியை அழிக்க நினைக்கிற அக்கா, அவளோட தங்கச்சிய உங்க வீட்டுக்கு நீங்க மருமகளாக்க போறீங்களா? நல்லா யோசிச்சுக்கோங்க ஆண்டி. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அஞ்சலிக்கும் வருணுக்கும் கல்யாணம் நடக்காது. இதுதான் எங்க முடிவா இருக்கும். ஓகே ஆண்டி, நான் போனை வச்சிடுறேன். சேகர், நீ நினைச்சதை சாதிச்சிட்டடா. அஞ்சலியோட மேரேஜை நீ ஸ்டாப் பண்ணிட்ட. என்ஜாய்டா. அஞ்சலியோட அக்கா தான் வருணுக்கு எதிரா டெண்டர் எடுத்தவளா? இப்பவே இது அண்ணங்கிட்ட போட்டு கொடுத்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுற. என்னம்மா கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன்னு சொல்ற? எப்படி நிப்பாட்டுவேன்? ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியா? பிளான் எல்லாம் ஒண்ணும் இல்ல. திடுக்கிடும் உண்மை ஒண்ணு எனக்கு தெரிஞ்சிருக்கு. அத அண்ணங்கிட்ட சொல்லி இந்த மேரேஜை நிப்பாட்ட போறேன். ஆமாம்மா, அந்த உண்மை என்னன்னு என்கிட்ட சொல்லுமா. என் கூட வா, அண்ணங்கிட்ட சொல்லும் போது நீயும் தெரிஞ்சுக்குவ. அது என்னன்னு பார்த்தது வேலையை முடிச்சிருப்பா. அம்பளவனா? சரிப்பா. அடடா வா சாமியல், உட்காரு. என்ன இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம ஏரியால ஒரு வரன் பாக்குறதுக்கு வந்தேன். அங்க போனா 1 hour ஆகும், ஆள் வரலன்னாங்க. சரி, அந்த கேப்ல அப்படியே ஒன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு என்னப்பா, நல்ல நேரத்துல தான் வந்திருக்கிற. இன்னும் கொஞ்ச நேரத்துல கேசவன் ஃபேமிலி இங்க வர போறாங்க. அப்படியா? கல்யாண பொண்ணுக்கு நம்ம வீட்டுல வச்சு பட்டு புடவையெல்லாம் எடுக்க போறோம். ஓ, நீ இருந்தா நல்லா தானே இருக்கும். சரி சரி. சரி, என்ன சாப்பிடுற? காஃபியா டீயா? அது அண்ணே அண்ணே அண்ணே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அண்ணே? என்னாச்சு வள்ளி? ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடியாடுற? என் காதல விழுந்த விஷயம் உங்க காதல விழுந்தா அவ்வளவுதான். வள்ளி, சுத்தி வளைக்காம விஷயம் என்னன்னு சொல்லு. வருணை எதிர்த்து டெண்டர் எடுத்தால ஒருத்தி, அவ யாருன்னு தெரியுமா அண்ணே? அஞ்சலி கூட பிறந்த அவ அக்கா கீதாவாண்ணே.
ஆஹா, இப்படி ஒரு துருப்பு சீட்டு கிடைச்சிருக்கான். அம்மா கூட சேர்ந்து இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கணும். வருண் கல்யாணத்தை நிப்பாட்டணும். அந்த கீதா தான் நம்ம வருணை எதிர்த்து டெண்டர் எடுத்திருக்கா. நம்ம குடும்பத்தையே அழிப்பேன்னு சவால் விட்டுருக்கானே. வள்ளி, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? கேசவனுடைய மூத்த மக கீதா தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காளா? ஆமாண்ணே, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். அவ தானே இப்படி எல்லாம் பண்ணிருக்கா. அத்தை, நல்லா விசாரிச்சு பாத்தீங்களா? மூத்த பொண்ணு வெளிநாட்டில் படிக்கிறதா நம்ம பொண்ணு பார்க்கும்போது கேசவன் அங்கிள் சொன்னாரு. அவங்க பொய் சொல்லிருப்பாங்க. அதுக்காக எங்க அம்மா சொல்றத நம்பாம கேள்வி கேட்பீங்களா? இது ஏதோ திட்டமிட்ட சதி மாதிரி தெரியுது. இத சும்மா விடக்கூடாது மாமா. ஆமாண்ணே, உடனே உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஏன்டா இப்படி ஒரு வேலையை பார்த்தேன்னு கேளுண்ணே. உன் மூத்த மகளை வச்சு என் குடும்பத்தையே பழிவாங்க போறியான்னு நாக்க புடுங்குற மாதிரி கேளுண்ணே. அஞ்சலிக்கும் வருணுக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிடுண்ணே. ஏண்டா என்னடா இதெல்லாம்? கேசவன் மூத்த பொண்ணு கீதா அமெரிக்காவில் தானே இருக்கா? என்ன மன்னிச்சிருப்பா, அந்த பொண்ணு கீதா அமெரிக்காவில் இல்ல. இங்கதான் இருக்கா.